தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜய் வந்து அவர் ரசிகர்களாக பார்க்குறாரு. நான் வந்து அவர்கள் இளைஞர்கள் இந்த நாட்டோட சொத்தாக பார்க்குறேன். விஜய் வந்து தன்னோட ரசிகர்களை தான் ஒரு பதவி அடையிறதுக்கான ஒரு ஒரு வெப்பன் மாதிரி வச்சுருக்காரு. ஆனால் ஐயா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக பார்க்க இந்த நாட்டினுடைய சொத்தாக பார்க்குறேன். ஃபஸ்ட் ஷோ ரெகுலேஷன் பண்ணணும் ஏதோ நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சதில்லை. 1957 சினிமா ரெகுலேஷன் ஆக்டை வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ணுங்கள். நைட்டு வந்து 1:30 மார்னிங் 9 வரைக்கும் தேட்டர் திறக்கக்கூடாது. அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்க வந்து தொடர்ந்து வேலை செஞ்சால் அவங்க உடல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதேமாதிரி கொரோனாலாம் வந்துட்டு போயிருக்கு. அப்படிங்கும்போது தொற்று வந்துடும். நீங்கள் வந்து அதிகமான ஷோ போட்டால் என்ன ஆகும்னா குறைவான நேரம் தான் நீங்கள் வந்து கொடுப்பீங்க. அப்போ வந்து ஒரு பெரிய கூட்டம் நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு 1000 பேர் ஒரே நேரத்தில் ஒரு கேட் வழியாக வெளியே வர்றதும் திரும்ப உள்ளே போகிறதும் எவ்வளோ பெரிய சிரமம் இருக்குது. அதனால தான் நமக்கு என்டர்டைன்மெண்ட் தானே சார். அது எல்லா ஷோக்கு தான் நடக்குது. நம்ம காலையில் ஃபர்ஸ்ட் ஷோக்கு மட்டும் நடக்குது இல்லையா? அது வந்து காலையில் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு ரசிகர் இது வந்து ஃபர்ஸ்ட் ஷோன்னு மட்டும் இல்லை. நீங்கள் இது வந்து என்டர்டைன்மெண்ட்டுன்னா இப்போ வந்து ஒரு உயிர் முக்கியமா இல்லை பொழுதுபோக்கு முக்கியமா?